மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 12ஆம் வகுப்பு உயிர் விலங்கியல் பாடத்தில் முதல் 2 பாடங்களுக்கான 2 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் 2 பாடம் உயிரிகளின் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம். இந்த 2 பாடங்களுக்கான 2 மதிப்பெண் வினாக்களை நாம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மதிப்பெண் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம். பாலினி இனப்பெருக்கம் என்றால் என்ன? பாலினப்பெருக்கம் என்றால் என்ன? பாலினி இனப்பெருக்க நடைபெறும் உயிரினங்களின் பெயரினை பட்டியலிடுக. பாலினி இனப்பெருக்க முறைகள் யாவை? பிளவுறுதல் என்றால் என்ன? பிளவுறுதலின் 4 வகைகள் யாவை? இருசம பிளவு என்றால் என்ன? கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன? பிளவு மட்டத்தை பொறுத்து இருசம பிளவு முறைகள் யாவை? பன்மடி பகுப்பு என்றால் என்ன? சைசோகனி என்றால் என்ன? ஸ்போரோகனி என்றால் என்ன? உரையாக்கம் என்றால் என்ன? அமீபுலே அல்லது போலிகாலிஸ்போர்கள் என்றால் என்ன? பிளாஸ்மோடோமி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு 2 எடுத்துக்காட்டு இருக்கு. புறமுகிழ்தல் என்றால் என்ன? அகமுகிழ்தல் என்றால் என்ன? ஆர்க்கியோசைட்டுகள் என்பது யாது? தற்சிதைவு அல்லது அபோலைசிஸ் என்றால் என்ன? இழப்பு மீட்டல் என்றால் என்ன? இழப்பு மீட்டலின் 4 வகைகளை கண்டிப்பாக 2 மதிப்பெண் வினாக்களில் ஏதாவது ஒன்று கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். முழு உருவ மீட்பு, உறுப்பு மீட்பு, சீராக்கல், மீண்டும் உருவாக்குதல் போன்ற கொஸ்டின்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல் வேறுபடுத்துக கேட்கலாம். இது அனைவருக்கும் தெரிந்த கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டின். இதில் உள்ள அனைத்து டெஃபனேஷனும் வரையறைகளும் எது வேண்டுமானாலும் 2 மதிப்பெண் வினாக்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 1 தன் கருவுறுதல், அயல் கருவுறுதல், இந்த டையோசியஸ் ஒருபால் உயிரி, இது கூட ஒரு முறை பப்ளிக் வினாத்தாளில் வந்துள்ளன. முழு சேர்க்கை என்றால் என்ன? இளம் செல் சேர்க்கை என்றால் என்ன? மாறுபட்ட செல் சேர்க்கை, ஒத்த செல் சேர்க்கை, வேறுபட்ட செல் சேர்க்கை, இது போன்ற கொஸ்டின்களில் ஏதாவது வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இணைவு முறை இனப்பெருக்கம். இணைதல் என்றால் என்ன? இணைவிகள் என்றால் என்ன? இளம் உயிரி நிலை, வளராக்க நிலை, முதுமை நிலை, இதையும் நன்கு படித்து கொள்ள வேண்டும். இடையில் பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் என்பதையும் படித்து கொள்ள வேண்டும். கன்னி இனப்பெருக்கம் அனைவருக்கும் தெரிந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இருந்த போதிலும் இந்த கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன என்பது ஒரு கொஸ்டின் அடிக்கடி பப்ளிக் வினாத்தாளில் வந்து கொண்டிருக்கிறது. இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? செயற்கை கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? முழுமையான கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன?
சில வேளைகளில் உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடப்பகுதியில் கூட வினாக்கள் வரலாம். அரினிடோக்கி, டெலிடோக்கி, ஆம்பிடோக்கி போன்ற வினாக்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உயிரிகளின் இனப்பெருக்கம் இப்பாடத்தில் வரக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்களை நாம் பார்த்தோம். நன்றி.